கடைசி வரை கூடவே இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்தவர்கள் பாதியிலேயே தூக்கி எறிந்து விட்டார்களே என்று வருந்தாதீர்கள். தூக்கி எறிந்த பிறகுதான் நீங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், கையில் இருந்தது சாதாரண கல் அல்ல, வைரம் என்று. இங்கு யாரும் உங்களோடு நிலையாக தங்கிவிடப் போவதில்லை. தனிமையையும் கொஞ்சம் பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள்தான் துரோகம் இழைக்காத உண்மையான துணை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மற்றவர்களிடம் மனதை பறிகொடுத்துவிட்டு கடைசியில் மனம் வருந்தி வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானதல்ல. யாருக்கும் அவரவர்கள் எதிர்பார்க்கும்படி சரியான துணை அமைந்து விடுவதில்லை. கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மட்டும் இருந்துவிட்டால் போதும், வாழும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும். ஆனால் அந்த பக்குவம்தான் இங்கு யாருக்கும் கிடைக்கப் பெறுவதில்லை. இங்கு பலரும் தேவை என்றால் மட்டுமே தேனொழுக பேசுவதும், தேவையில்லை என்றால் தெருவில் வீசிச் செல்வதையும் தான் தங்கள் பழக்கமாக கொண்டுள்ளனர். இவர்களுக்கு மத்தியில் நல்ல குணம் கொண்டவர்களை கண்டுபிடிப்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். தனக்கு எந்த பயனும் இல்லாத மனிதர்களிடம் கூட நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நமது உண்மையான குணம். அந்த செயலை கொண்டுதான் நாம் மதிப்பிடப்படுகிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதன் ஓர் எல்லையை கடந்த பின் அனைத்தையும் விட்டு விடுகிறான். குறை சொல்வது, வேண்டுகோள் வைப்பது, சமாதானம் செய்வது என அனைத்தையும். யார் பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, யார் பிரிந்தாலும் சரி என்று மனம் அனைத்திற்கும் பக்குவப்பட்ட நிலையை அடைந்து விடுகிறது. ஏனெனில் அவனுக்கு புரிந்து விடுகிறது, இந்த உலகம் பொய்யானது, காரண காரியங்கள் நிறைந்தது என்று. ஆம், உண்மைதான். எதிர்பார்ப்புகளின்றி பழகும் உறவு என்பது இல்லாத ஒன்றாகவே மாறிவிட்டது இன்றைய உலகில். நெருங்கிய உறவுகளோடு கூடுமானவரை பண பரிவர்த்தனைகளை தவிர்த்து விடுங்கள். பல நேரங்களில் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் பணத்தை மையப்படுத்தியேதான் ஆரம்பிக்கின்றன. பணத்தை கொடுத்தால் ஒன்று கொடுத்த பணத்தை இழப்பீர்கள், அல்லது அந்த உறவை இழப்பீர்கள். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகள் எப்போதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாய் தவறி விழுந்த வார்த்தைகளால் வாழ்க்கையை தவறவிட்டவர்கள் இங்கு ஏராளம். மௌனத்தால் தண்டித்தால் வலிகள் மட்டுமே உருவாகும். ஆனால் வார்த்தைகளால் தண்டித்து விட்டால் அவை வடுக்கலாக மாறி வாழ்க்கை முழுக்க ரணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசுகிறார்கள் என்பதற்காக வருத்தப்படாதீர்கள். அவர்கள் தாழ்த்தி பேசுவதால் நீங்கள் ஒன்றும் தாழ்ந்துவிடப் போவதில்லை. அவரவர் எண்ணம் போல்தான் அவரவர்களின் வார்த்தைகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்களின் வார்த்தைகள் எப்போதும் கீழ்த்தரமானதாகத்தான் இருக்கும். அவர்களிடமிருந்து நல்ல வார்த்தைகளை எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு. அருகில் இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் பிரிந்து தொலைவில் சென்ற பிறகு காட்டும் அன்பும் அக்கறையும் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அது உண்மையாகவே இருந்தாலும் அருகில் இருக்கும்போது புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற பிறகு புரிந்து கொண்டு என்ன பயன்? உங்களின் மதிப்பும் உங்கள் உதவியின் மதிப்பும் தெரியாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவி செய்யாதீர்கள். அது தவறான காரியங்களுக்கு உதவி என்னும் பெயரில் நீங்கள் துணை நிற்பதற்கு சமம். குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நிறைகள் கண்ணுக்கு தெரியாமலே போய்விடும். நீங்கள் ஒருவரிடம் கண்டுபிடிக்கும் சின்ன சின்ன குறைகள் அவர்களிடம் இருக்கும் மிக பெரிய நிறைகளை கூட உங்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிடும். மனிதர்களை குறைகளோடும் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் குறை காணும் மனிதர்கள் தங்களை ஒருபோதும் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும் அவர்களுக்குள் எத்தனை குறைகள் மறைந்து கிடக்கின்றன என்று. பார்க்கும் பார்வை தவறாக இருந்தால் அவர்களுக்கு தோன்றும் காட்சிகளும் தவறாகத்தான் தெரியும். இவ்வுலகில் நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் அவரவர்களின் குணத்தை பார்த்து வருவதில்லை. அவர்களுக்கு பிடித்தது போல் இருந்தால் நீ நல்லவன், நீ உனக்கு மட்டும் பிடித்தது போல் இருந்தால் நீ கெட்டவன், அவ்வளவுதான். ஆபத்துக்கு உதவாத 1000 பேரோடு உறவு கொண்டாடுவதை விட ஆபத்தில் உதவும் ஒரே ஒரு உறவை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவது ஒன்றும் தவறே இல்லை.
உதவி என்று கேட்டதும் ஓடி ஒளியும் உறவுகளை விட உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஓடி வந்து உறுதுணையாக அருகில் நிற்கும் உறவுகள் கிடைப்பதே ஒரு மிகப்பெரிய வரம்தான். வாழ்க்கையை நமக்கு பிடித்தது போல் வாழ்வதே கடினமாக இருக்கையில் இதில் அடுத்தவர்களுக்கு பிடித்தது போல் நாம் இல்லை என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? நம் வாழ்க்கை எப்போதும் நம் கையில்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு ஒரு நல்லதை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிரியாகவே இருந்தாலும் அதை மதித்து கேளுங்கள். உங்களுக்கு ஒரு கெட்டதை சொல்கிறார்கள் என்றால் அது உங்கள் உறவாகவே இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்கள். அவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று எதையும் யாரையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் திருப்திப்படுத்திவிட முடியாது. எப்பொழுதும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள். அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்வது என்பது யாராலும் இயலாத காரியம். ஏனென்றால் இங்கு எல்லோருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் எல்லையே இல்லை. தேவைக்கு மட்டும் நம்மை தேடும் நபர்களை தொலைப்பது ஒன்றும் தவறில்லை. ஒரு நபர் நம்மை வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டால் ஈவு இரக்கமின்றி பொய்யான காரணங்களை கூறி தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் அத்தனை சந்தோஷங்களையும் இழந்து வாடுவது சரியானதல்ல. தேவைக்காகத்தான் நம்மை தேடுகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு முன் நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். அதில் தவறே இல்லை. ஊதியே சிறிய பிரச்சனைகளை கூட பெரிய பிரச்சனையாக மாற்றி விடுகிறார்கள் சில கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை தேடுவதை விட விழிப்புணர்வோடு அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுவதே புத்திசாலித்தனம். கடமைக்கு பேசுகின்ற உறவுகளிடம் நீங்களாகவே உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதில் எந்த பயனும் இல்லை. புறக்கணிப்பும் அவமானமும் மட்டும்தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு நம் மீது சந்தேகப்படும் எந்த ஒரு நபரும் நமக்கான உண்மையான உறவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் நமக்கு வேலையே இல்லை. உறவுகளுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து வைப்பார்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று அதை இன்னொருவரிடம் கொண்டு செல்லாதீர்கள். எந்த ஓர் உறவிலும் மூன்றாம் நபர் நுழையாத வரை அந்த உறவில் பிரிதல் என்பது அவ்வளவு எளிதில் சாத்தியமல்ல. எப்படி பார்த்தாலும் சில நபர்கள் மீது எப்போதும் நம்பிக்கை வருவதே இல்லை. காரணம், இதற்கு முன் நாம் கண்ட ஏமாற்றங்கள் அப்படி. ஒரு விதத்தில் யாரையும் எளிதில் நம்பாமல் இருப்பதே நல்லதுதான். யாருக்காகவும் யாரை நம்பியும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் உங்களை குற்றவாளியாக ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பொழுதுபோக்கே நீங்கள்தான் என்பதை பல காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகுதான் நீங்கள் உணர முடியும். ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி தவறான கருத்துக்களை கூறுவது அநாகரிகமான செயல். தவறே என்றாலும் அதை நேர்பட கூறிவிடுங்கள். புறங்கூறுதல்தான் நம்பிக்கை துரோகத்தின் முதல் கட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கையில் நேரடியாக எதிர்த்து நிற்கும் எதிரிகளிடம் தோற்றவர்களை விட நமக்கே தெரியாமல் நம் அருகில் இருக்கும் துரோகிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள்தான் இங்கு ஏராளம். உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் மீதும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். நாம் எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் நம்முடைய வலியும் வேதனையும் பிறர் கண்களுக்கு வெறும் வார்த்தைகளாகவும் கதைகளாகவும் தான் தெரியும். யாரிடமும் உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். அதனால் உங்கள் வலிகள் ஒன்றும் மறையப் போவதில்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வலிகளையும் வேதனைகளையும் பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷப்படுபவர்கள்தான் இங்கு அதிகம். தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள பிறரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாட்கள் அந்த நல்லவர் வேஷத்தில் வலம் வர முடியாது. என்றேனும் ஒரு நாள் அவர்களின் வேஷம் கலைந்துதான் போகும். உயிராக இருப்பேன் என்று சொல்பவர்கள் கூட ஒரு கட்டத்தில் உங்களை தூக்கி எறியலாம். தூக்கி எறிவது யாராக இருந்தாலும் அதற்காக துன்பப்படாதீர்கள். தூக்கி எறிந்தவர்களையே நினைத்து வருந்தாமல் நம்மை மதிக்கும் உறவுகளோடு உதவியாக இருப்பது எப்படி என்று சிந்தனை செய்யுங்கள். குப்பையில் தூக்கி எறியும் காகிதம் கூட யாரோ ஒருவருக்கு உதவுகிறது என்றால் நம்மால் பிறருக்கு உதவிகரமாக இருக்க முடியாமல் போகாது.
உங்களை வெறுத்து தூக்கி எறிந்திருப்பது ஒருவர்தான். ஆனால் உங்களை மதித்து உங்களை நேசிக்க 1000 பேர் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உறவுகள் முக்கியம்தான். ஆனால் அதே சமயம் நம் சுயமரியாதையும் நம் தனிப்பட்ட விருப்பங்களும் முக்கியம் என்பதை மறக்காதீர்கள். தொலைந்த சாவிக்கும் அடி இல்லை, அதை தொலைத்தவனுக்கும் அடி இல்லை. ஆனால் தன் கடமையை சரியாக செய்த பூட்டிற்கு மட்டும் விழுகிறது பலத்த அடி. அதேபோல்தான் சிலரது வாழ்க்கையும். நல்லதை செய்தவர்கள், நல்லதை சொன்னவர்கள் எல்லாம் சில நேரங்களில் தண்டிக்கப்படுகிறார்கள். நீ சிரிக்கும் போதுதான் உன் முகம் அழகாகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டும் போதுதான் உன் மனம் அழகாகிறது. தடையாக எது வந்தாலும் எதிர்த்து போராடி வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை வரும்போதுதான் வாழ்க்கை அழகாகிறது. எந்த நிலையிலும் நீ நீயாகவே வாழும்போதுதான் வாழ்க்கையில் எல்லாமே அழகாகிறது. யாருக்காகவும் எதற்காகவும் நீ மாற வேண்டாம். நீ எப்போதும் நீயாகவே இரு.